அமித்ஷாவின் ரோடு ஷோ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் ரோடு ஷோ நிகழ்ச்சி திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து காரைக்குடியில் நாளை ரோடு ஷோவில் பங்கேற்க இருந்தார். நிலையில் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். கூடுதல் தகவல். சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தேவநாதனை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறுவதாக கடந்த வாரமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் முதல் நாள் மற்றும் இரண்டாவது நாள் 2 நாளும் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 நிகழ்ச்சியும் திடீரென ரத்து செய்யப்பட்டிருந்தது. அப்போது போலீசார் சிறப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகளெல்லாம் கூட நடத்தியிருந்தனர். இந்த ரோடு ஷோ ஆனது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கழிப்பாடில் இருந்து கார் மூலம் பெரியார் சிலை பகுதிக்கு பெரியார் சிலையில் இருந்து அண்ணா சிலை வரை இந்த ரோடு ஷோ நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மூன்றாவது முறையாக நாளை வருவதாக நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியும் நாளை ரோடு ஷோ மட்டும் ரத்து செய்யப்பட்டு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கழிப்பாடியில் இருந்து திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவரை தரிசித்து அங்கிருக்க சிவன் கோயிலையும் தரிசித்து விட்டு செல்வதாக மட்டும் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது பாஜக வேட்பாளர் தேவநாதன் மீது காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையில் 525 கோடி ரூபாய் அளவிற்கான நிதி மோசடி வழக்கு குறித்து புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் களத்தில் தொடர்வாரா இல்லையா என்ற சந்தேகமும் இருந்து வரும் நிலையில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருப்பது பாஜக தொண்டர்களிடையே சற்று சோர்வை ஏற்படுத்தியுள்ளதாக இங்குள்ள பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சி 3வது முறையாக ரத்து செய்யப்பட்டிருப்பது பாஜகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.